இந்த வருஷம் டாடா ஐபிஎல் 2026 பாதி கிணற தாண்டி தரமா போயிட்டு இருக்கு. அதுல இந்த வருஷம் நாம நினைச்ச மாதிரி நிறைய டீமுக்கு போகலனா கூட நிறைய டீம் இந்த வருஷம் அற்புதமா பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே டாப் 5ல மும்பை, ஆர்சிபி, பஞ்சாப், சிஎஸ்கே அண்ட் ஹைதராபாத் வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுல அவங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் டீடைலா பார்க்கலாம். அதுல முதல்ல பஞ்சாப் ஆடின 8 மேட்ச்ல கடைசியா ஆடின மேட்ச் மட்டும்தான் தோத்தாங்க. மத்தபடி டீம் பேட்டிங்லயும் பவுலிங்லயும் தரமா இருக்காங்க. ஃபீல்டிங்ல மட்டும் கடைசி ஒரு சில மேட்சஸ்ல சொதப்பினாலும் ஓவரால் டீமா வெறித்தனமா இருக்காங்க. அடுத்தபடியா ஆர்சிபி ஆடின 9 மேட்ச்ல 3 மேட்ச் தான் தோத்துருக்காங்க. அதுல வெங்கடேஷ் ஐயர் இம்பாக்ட் பிளேயரா பேட்டிங் வர அளவுக்கு 2 மேட்ச் சொதப்பினாங்க. அவங்க தோத்த மேட்ச் கூட லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா ட்ரை பண்ணி தான் தோத்தாங்க. நடக்கிற மேட்சஸ்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே டீமா ஓவராலா இவங்க அட்டகாசமா இருக்காங்க. அடுத்தபடியா ஹைதராபாத் அவங்களுக்கு ஸ்டார்டிங் சரியாவே போகல. 4 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சாங்க. ஆனா அடுத்த ஆடின 5 மேட்சுமே ஜெயிச்சிட்டாங்க. பேட்டிங்ல ஒரு அக்ரெசிவ் லைன் போட இருக்காங்க. பவுலிங்ல பிரஃபுல் இந்தியா, சகிப் ஹுசேனை சேர்த்து இப்போ பேட் கமின்ஸும் ஜாயின் பண்ண டீம் ஓவராலா முரட்டுத்தனமா இருக்காங்க. இவங்களோட சேர்த்து சொன்ன மும்பைக்கும் சிஎஸ்கேவுக்கும் இந்த வருஷம் ஐபிஎல் சரியா போகல. அதுல முதல்ல மும்பைக்கு ஓபனிங் நல்லா செட் ஆனாலும் மிடில் ஆர்டர்ல ஸ்கையும் திலக்கும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்ல. இலக்கு வர்மா ஒரு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருந்தாலும் மத்த மேட்சஸ்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்ல. அடுத்து பவுலிங்ல ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் பும்ரா விக்கெட்டே எடுக்கலனாலும் மத்த மெயின் பவுலர்ஸ் கிட்ட இருந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் வரவே இல்ல. அண்ட் லாஸ்டா ஹர்திக் பாண்டியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் ஆவரேஜா இருந்தாலும் கேப்டன்சி இந்த வாட்டி எதுவுமே மும்பைக்கு சரியா போகல. அண்ட் லாஸ்டா சிஎஸ்கேவுக்கு ஓபனிங்ல ருத்ராஜோட பெர்ஃபார்மன்ஸ் கடைசி மேட்ச்ல நல்லா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிற மாதிரி போகல. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருந்த பிரெவிஸும் டூபேவும் இன்னும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்குமே இன்ஜுரி கன்சர்ன்ஸ் நிறைய இருக்கு. யங்ஸ்டர்ஸை ஹேண்டில் பண்றதுல ஆரம்பிச்சு ஆன் ஃபீல்ட் டெசிஷன்ஸ் வரைக்கும் ருத்ராஜோட கேப்டன்சி கொஞ்சம் சுமாரா தான் இருந்திருக்கு. அண்ட் லாஸ்டா பேட்டிங்லயும் சரி ஆன் ஃபீல்ட்லயும் சரி எம்எஸ் தோனி இல்லாதது டீமுக்கு ஒரு மேஜர் செட் பேக்கா இருக்கு. இதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஆனா இப்போ இருக்கிற நிலவரப்படி பாயிண்ட்ஸ் டேபிள்ல 1 and 2 பொசிஷனை பஞ்சாபும் ஆர்சிபியும் ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டாங்க. 3rd and 4th பொசிஷனுக்கு 4 டீம் எனக்கு தெரிஞ்சு போட்டி போடுறாங்க. நான் சொல்ற இந்த டீம்ஸ் தான் பிளே ஆஃப்க்கு வருமா இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டீம்ஸ் வரும்னு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.